அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சேபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ ஆவணி 29 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 13, 2026. இன்று அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை மிருகசிஷ்டம், பின்பு திருவாதிரை. திதி இன்று மாலை 6:52 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் கேட்டை. ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்று கதாநாயகன். சந்திர ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர ஓரைக்கு முன்னாடி 2 சுப ஓரைகளையும் புதன் ஓரை, சுக்கிர ஓரைன்னு இந்த 3 மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வென்றெடுக்கலாம். ராகுகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூலம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.